கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு கிட்டத்தட்ட 18 வருஷமாக இது வந்து ஆர்சிபி ஒவ்வொரு முறையும் வந்து கப்பு முக்கியம் பிகிலுன்னு இன்னைக்கு அந்த கனவு வந்து அவங்களுக்கு நிறைவேறி விட்டது. ஒரு கர்நாடகாவே அதுவும் பெங்களூரே கோலாகலமாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் போகிற போக்க பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்லாம் இந்தியர்கள் மறந்து ஐபிஎல்லே எங்களுக்கு வந்து இருக்கட்டுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு விளையாட்டாக தான் ஐபிஎல் மாறிடுச்சு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, ஏன்னா தொடர்ச்சி ஆர்சிபி எப்போ கப்படிப்போம் அப்படின்ட்டு பெரும் எதிர்பார்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட இந்த 2வது குவாலிஃபைடு மேட்ச் மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் நடந்தபோது ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்து வெள்ளுன்னு வெளுத்த அடி இருக்குல்ல பாருங்கள். வந்து இவங்களே ஆர்சிபியே கொஞ்சம் அரண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஏன்னா எல்லாரும் கணிச்சது என்னென்னா எங்கள் மும்பை கிட்ட வந்து பஞ்சாப்லாம் தாங்கவே தாங்காது, ஃபைனல் வந்து ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் தான், இது எழுதி வச்சுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் கூட என்ன ஒன்றாலும் நடக்கும் அப்படின்ட்டு வந்து எழுதப்படாத ஒரு விதின்னு கூட சொல்லலாம். அந்த கடைசி பந்து என்ன வேணாலும் மேஜிக் நடக்கும், என்ன வேணாலும் மேஜிக் உருவாக்கும். இதில் திறமையை தாண்டி அப்புறமா இதுவை தாண்டி அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் சொன்னாலும் வந்து குறிப்பாக பஞ்சாப் உள்ளே வந்தது தான். அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் கடைசியில் அந்த இதில் மும்பை மேட்ச்சில் அடித்த அந்த 6 இருக்கு இல்லைங்களா, 4 6 வந்து கிட்டத்தட்ட ஆர்சிபியில் இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும் வயிற்றில் அரைக்கல புளியை போட்டு கரைச்சிருக்கோம். சரி, ஃபைனலில் வந்து ஆர்சிபி பஞ்சாப்னு வந்தபோது நிறைய பேர் வந்து பாதி பேர் என்ன சொன்னாங்க, பஞ்சாபுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு இல்லை, பஞ்சாப் வந்து ஒரு புது எழுச்சியாக வந்திருக்குன்னு. ஆனால் பெரும்பான்மையாளர்கள் வந்து இப்படி ஒரு கணக்கு சொன்னாங்க. வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து போகிற போக்கில் ஒரு மேட்ச் ஜெயிச்சதை வச்சுலாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாதுங்க. இந்த டீமோட அனலைசேஷன் வந்து நீங்கள் பார்க்கணும். டீம் எப்படி இருக்குது, டீமோட கோச் என்ன, டீமில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து ஆல்ரவுண்டர், எவ்வளோ பேர் வந்து அனுபவசாலிகள், எவ்வளோ பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை வந்து பார்க்கும் பொழுது ஆர்சிபியில் வந்து திறமையான ஆட்கள் இருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பேக் போனாக இருக்கிறது வந்து தினேஷ் கார்த்திக், அப்புறம் வந்து ஆன்டி ஃப்ளவர், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்டி ஃப்ளவர்னு சொல்லும் போதெல்லாம் நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஜிம்பாவேவுக்கு ஆடுவாங்க. வந்து ஆன்டி ஃப்ளவர் ஜி ஃப்ளவர் 2 பேரும் வந்து பிரதர்ஸு. ஏன்னா ஜிம்பாவே வந்து இப்போ வரைக்கும் அந்த டீம் இதுவாக இல்லை, அப்போது ஓரளவுக்கு வந்திருந்தப்போ இவங்க 2 பேர் தான் அந்த டீமுக்கு ஒரு மரியாதையான ஒரு ரன் அடித்து கொடுப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃப்ளவர்லாம் சூப்பராக அடித்து கொடுப்பாரு. ஆக்சுவலாக வந்து இங்கிலாந்தோட கோச்சாக இருந்தார் அவர். ஏன்னா ஜிம்பாவே ஒரு சின்ன டீமு, அதில் என்னையா வந்து அதில் இருக்கிற பிளேயர்ஸை யார் கவனிப்பாங்க அப்படின் பொழுது அவர் வந்து இங்கிலாந்துக்கு கோச்சாக இருந்து இப்போ ஆர்சிபிக்கு கோச்சாக இருக்கிறார். தினேஷ் கார்த்திக் முக்கியமாக வந்து அவர் ஐபிஎல்லேருந்து விலகின உடனே அப்படியே பெங்களூரு டீமுக்கு ஆர்சிபிக்கு போனோடனே நிறைய மாற்றங்கள் அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக பேட்டிங்கில் செம்ம வெயிட்டாக இருக்கிறீங்க நீங்கள், பவுலிங் ரொம்ப முக்கியம் கண்ணா அப்படின்னு அந்த பவுலிங் ஆர்டரை தினேஷ் கார்த்திக் தான் பிரமாதமாக அதை செட் பண்ணது அவர் தான். அது அவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு அணி சூப்பரான அணியில் உள்ள பிளேயர்கள் அருமையானவர்கள் அப்படின்னா அந்த ரசிகர்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து அந்த ரசிகர்கள் இப்போ நீங்கள் அந்த டீம் நல்ல டீம் தான், நல்லா தான் ஆடுறாங்க, எல்லாரும் நல்லவங்க தான், ரசிகர்கள் தான் மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு போர்க்களம் மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. எனக்கு இந்தியா வேர்ல்டு கப் அடித்த போது கூட இந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம், இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம்லாம் இல்லை. 2nd குவாலிஃபைடு மேட்ச் நடக்கும்போதெல்லாம் வந்து சில கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க ஆர்சிபி. என்னென்னா ஜூன் 3ஆம் தேதி இதனுடைய ஃபைனல் நடக்க போகுது, அப்படி நாங்கள் வின் பண்ணி கப்பு அடிச்சிட்டா கர்நாடக கவர்மெண்ட் வந்து இனிமேல் வந்து அந்த நாளை வந்து ஒரு பொது விடுமுறையாக நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படி இல்லை 10 படி மேலே போய் ஆர்சிபி ரசிகர்கள் ஒவ்வொரு கோயிலாக சர்ச்சாக மசூதியாக போய் வேண்டுதல், மண்சோறு சாப்பிட்றது, அங்க பிரதட்சணை பண்ணுறது, என்னையா நடக்குது, இது வந்து ஒரு விளையாட்டாக எடுத்துக்கங்க அப்படின்னு. சரி, நேற்று நடந்த மேட்ச் அந்த மேட்ச் தான் ஒட்டுமொத்த கவனத்தையும் கொண்டு வந்தது. குறிப்பாக அந்த மேட்ச் நடந்த அந்த பிச்சு வந்து கணிக்கவே முடியல. வந்து இது பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது. டாஸ் வின் பண்ணது வந்து பஞ்சாபுக்கு ஒரு பெரிய கூடுதலாச்சு. வந்து நிறைய பேருடைய கவனம் வந்து பஞ்சாப் பக்கம் தான் போச்சு. இன்னொன்று பஞ்சாப் மேலே எல்லாருக்கும் வந்து ஒரு நிறைய பேருக்கு பஞ்சாப்பும் கப் அடிக்கட்டுமே, ஏன்னா அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க பக்கம் கவனம் போச்சுன்னா நிறைய வெளிநாட்டு பிளேயர்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. அப்புறமா வந்து முதல் தர ஆட்டத்தில் விளையாடிய விளையாட்டு வீரர்கள்லாம் கிடையாது, வந்து அனுபவசாலிகள்லாம் கிடையாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கல்ல, ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கல்ல, அதுதான் கட்ஸு, அதுதான் கேப்டனுடைய ஒரு திறமை, ஸ்ரேயஸ் ஐயருடைய அந்த கான்ஃபிடென்ட் தான். அப்போ இவங்க தான் அடிக்கட்டுமே அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தபோது நிறைய பேருக்கு என்னன்னா, இப்போ கோலி வந்து ஒரே அணியில் இருக்கிற ஒரு நபர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 எஸ்ஆர்ஹெச் கூட ஃபைனலில் வந்து ஆர்சிபி மோதுவாங்க.
அதில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுவாங்க. அந்த எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணதற்கு காரணமே யாருன்னா புவனேஸ்வர் குமார். இப்போ அப்படியே காலம் வேற மாதிரி பாருங்கள். 2025 ஆர்சிபியில் புவனேஸ்வர் குமார் இருக்கார். இந்த ஆர்சிபி வின் பண்ணதுக்கு புவனேஸ்வர் குமாரும் ஒரு காரணம் வந்து. இது காரணம் என்னன்னா, எப்போ இந்த டீமில் இன்னைக்கு இதில் இருக்கிறவங்க நாளைக்கு அங்கே மாறுவாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே மாறுவாங்க அப்படின்ற ஒரு விதம் தான் வந்து. ஆனால் நூல் பிடிச்ச மாதிரி 18 வருஷம் ஒரே டீமில் தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், கப்பு அடித்து கொடுத்துட்டு அதன் பிறகு நான் வேற ஒரு டீமுக்கு போகிறேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து விராட் கோலி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பழைய ஓனர் பதுங்கி இருக்கார் இல்லையா, கடனை வாங்கிட்டு விஜய் மல்லையா, அவர் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் தான் ஓனராக இருக்கும்போது வந்து விராட் கோலி அடித்தா ரொம்ப சின்ன பையன், அப்போ அந்த படத்தெல்லாம் போட்டிருந்தாங்க வந்து ரொம்ப குட்டி பையனாக வந்து அங்கேயும் இங்கேயும் அப்படி பரபரன்னு இருந்த ஒரு நபர் தான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் தான் இந்த டீமுக்கு கப் அடிக்க போகிறோன்னு ஒரு மனநிலை, எப்படியாப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கும் பாருங்க வந்து. அந்த வனவாசத்தை தாண்டிய ஒரு விஷயம். விராட் கோலி ஒரு அருமையான ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். நான் தான் இதுக்கு வந்து கேப்டன், நான் தான் பொறுப்பாளர், என்னுடைய கனவு தான் இந்த டீமுடைய ஒட்டுமொத்த கனவு. ஆனால் என்னுடைய மனைவி அனுஷ்கா சர்மா, நடிகை அனுஷ்கா சர்மா 11 வருஷம் அவங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் தொடங்குறதுலேருந்து நிறைய அனுஷ்கா சர்மா பர்சனலாக பேசுனதை விட, என் வாழ்க்கையை பற்றி பேசுனதை விட நிறைய டீமை பற்றி, கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு தான் இப்போ வந்து நிறைவேறுகிறது. கண்ணீர் அப்படியே ஒரு கண்ணீரோடு அந்த மைதானத்தை வந்து நெகிழ வைத்திருந்தார் வந்து விராட் கோலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பெண்கள் அணி கப்பு அடிச்சிருப்பாங்க வந்து. அதை நிறைய ட்ரோல் பண்ணிலாம் இது பண்ணியிருந்தாங்க வந்து. இப்போ அவங்க ஸ்டேடியத்தை சுற்றி நிறைய செருப்பு, லேடி செருப்பாலாம் இருக்குது அப்படிலாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் அந்த அணிக்கு இந்த இதில் இருந்தது. ஏன்னா இதுக்குள்ள கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, மேட்ச் ஃபிக்ஸிங் அது இதெல்லாம் கீழே போட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க வந்து. அப்படி பார்த்தா பஞ்சாபும் வந்து ஒன்றும் பெரிய இதுவான டீம் கிடையாதுல்ல, பஞ்சாபும் ஒரு வலுவான டீம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா மேட்ச் ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எங்கள் முன்கூட்டியே நீங்கள் ஜெயிக்க போகிறேன்னு தெரிஞ்சு தான் கெயிலை வர வச்சுருக்கிறீங்க, வந்து டிவில்லியர்ஸ் வந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னால் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அந்த டிஷர்ட்டை போட்டுன்னு வாழ்த்து சொல்கிறாரு. கர்நாடக துணை முதல்வர் வந்து வாழ்த்து சொல்கிறார். ரைட்டு, அவங்களாவது முன்கூட்டியே ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க. டிவில்லியர்ஸ் கெயிலெலாம் வந்தது ஒரு பார்வையாளராக வந்திருக்காங்க. ஜெயிச்சா கொண்டாடி இருக்காங்க வந்து, தோற்று போனால் அவங்க பாட்டு திரும்பி போயிருக்க போகிறாங்க. 360 அப்படின்னு டிவில்லியர்ஸை சொல்லுவாங்க, தி பாஸ் அப்படின்னு வந்து கெயிலை சொல்லுவாங்க, கிங்கு விராட் கோலி. இந்த 3 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கெயிலெலாம் அப்பவே வந்து சேட்டை பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து டர்பன்லாம் கட்டின்னு வந்திருந்தார் வந்து. ஏங்க பஞ்சாப் வெறுப்பேற்றுறதுக்கு அதெல்லாம் அப்படின்னா, இல்லை நான் நியூட்ரலாக வந்திருக்கிறேன்னு ஒரு பிரமாதமான ஒரு பதிவு போட்டிருந்தேன். நான் பெங்களூரும் இல்லை, பஞ்சாபும் இல்லை, நான் பொதுவான ஒரு ஆளாக வந்ததுன்னா நான் கெஸ்ட்டு, நான் வந்து யார் ஜெயிச்சாலும் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு. ஒருவேளை பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா இதோ டர்பனோட போயிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு. டிவில்லியர்ஸும் வந்து ஒரு பிரமாதமான ஒரு பிளேயர் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக அவர் கிட்டத்தட்ட கடைசி அந்த ஓவர் முடிகிற நேரத்தில் கிரவுண்டுக்கு வெளியெல்லாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட நம்ம ஆஷிஷ் நகரா மாதிரி வந்து இவரும் அப்படி வந்து நின்றுட்டு கையில் ஒரு செல்ஃபோன்லாம் வச்சுன்னு யாருக்கோ வந்து வீடியோ கால்லாம் காமிச்சிட்டு இருக்காரு வந்து. வீடியோ கால்லாம் காமிச்சிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவில்லியர்ஸ் வந்து அவங்களாம் ஆடி இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட பயங்கரமான பிளேயர்ஸ் உள்ள ஒரு அணிங்க வந்து இந்த 18 வருஷத்தில் வந்து. ஆனால் ஏன் கப்பு கிடைக்கலன்னு ஒரு பெரிய வருத்தம்லாம் இருக்குது. ஏன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடந்த ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா சென்னை ஜெயிச்சிச்சினோடனே கடுமையாக சென்னை ரசிகர்கள் மீது தாக்குதல்லாம் பண்ணாங்க. தாக்குதல்லாம்னா அந்த பிளேயர்ஸ் மேலே இது மேலே சாணி எடுத்து அடிக்கிறது, செருப்பு தூக்கி வீசுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க விளையாட்டாக பாருங்கள், ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. விராட் கோலி அதை சொல்லியிருந்தார், விளையாட்டாக பாருங்கள் அப்படின்னு. எப்படி நம்ம வந்து சென்னையோடைய நான் வந்து ஒரு சென்னை பையன், விசில் போடு, நான் வந்து என் ஊர் ராஞ்சியாக இருந்தாலும் நான் வந்து ஒரு அசல் சென்னை பையன். எங்கள் படம்லாம் கூட எடுத்தார் வந்து தோனி. அப்படி கிட்டத்தட்ட இல்லை, முழுமையாக வந்து தன்னை ஒரு பெங்களூரு நபராகவே மாற்றிக்கிட்டார் வந்து விராட் கோலி. கப்பு நம்புதே அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் போயிட்டார் வந்து. அந்த என்ன சொல்கிறது, இவ்வளோ ஃபேன்ஸு நம்ம மேலே அப்படி வெறி கொண்டு இருக்காங்க. அந்த ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி எப்படியாவது கப்பு அடிக்கணும்னு. நீங்கள் ஆரம்பத்தில் அந்த பெங்களூர் அணி தடுமாறுறப்போ எனக்கே கூட கொஞ்சம் இதுவாக இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கிரிக்கெட்டு கமெண்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, பிச்சு வந்து பவுலிங்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு. அது பவுலிங் சாதகமாக இல்லையோ, நீங்கள் அடிக்கிறது தான் உள்ளே வந்துட்ட பிறகு கணக்காக. இதுவும் நான் சாக்கெலாம் சொல்லக்கூடாது, சாக்கு சொல்கிறது பெரிய விஷயம், அது வந்து ஒரு நல்ல விஷயம் கூட கிடையாது. ஆனால் தடுமாறுறப்போ பார்த்தோன்னே 1991 இதெல்லாம் ஒரு ஸ்கோரா, பஞ்சாப் ஈஸியாக அடிச்சிருவாங்களே, ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பழையபடியாக வந்து இறங்கி ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்பொழுது ஸ்ரேயஸ் ஐயருடைய அவுட்டு தான் அந்த டீமுக்கு வந்து ஒரு சிங்கிளை உருவனா மாதிரி ஆயிடுச்சு. வந்து கான்ஃபிடென்ட்டில் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிடுச்சு. அதே சமயத்தில்
மிக துல்லியமான பவுலிங் அடிச்சாங்க வந்து பெங்களூர், சும்மா சொல்லக்கூடாது. அதே வேளையில் பஞ்சாபம் பிரமாதமான வந்து ஃபீல்டிங் பண்ணாங்க. எனக்கு அப்படியே பழைய ஆஸ்திரேலியன் டீம் அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஃபீல்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான முதல் கேட்ச் ஒன்று ஸ்ரேயஸ் ஐயர் பிடிப்பார். அந்த கேட்ச்லாம் உண்மையிலேயே பெரிய கஷ்டமான கேட்ச். அதுலேயே அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது வந்து. ஆனால் இந்த ஒரு அடுக்குன ஒரு சீட்டுக்கட்டுலேருந்து ஒரு சீட்டை உருவனா என்ன ஆகுமோ அதுமாரி ஸ்ரேயஸோட விக்கெட் வந்து அந்த அணியை வந்து நிலைகுலைய செய்தது. அந்த இடம் தான் இவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க. இதெல்லாம் மீறி நிறைய சென்டிமெண்ட்டான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அந்த 18 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விராட் கோலி கூட சொல்லியிருந்தார் வந்து அவருடைய தந்தை இறந்த தேதி வந்து 18. இவர் அண்டர் 19 போயிட்டு ஆடினப்போ அவர் கொடுத்த ஜெர்சியோடைய நம்பர் வந்து 18. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த கப்பு அடிக்கிற ஆர்வம் வந்து அது கப்பு அடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் இருந்தது. 18வது வருஷம் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் இவர் வந்து இந்திய அணியில் வந்து அறிமுகமானார். இப்படி 18 வந்து எனக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட்டாக இருக்குது. சென்டிமெண்ட் கண்டிப்பாக வந்து அதுவும் நியூமராலஜி உண்மையிலேயே வந்து கிரிக்கெட் பிளேயர் வரைக்கும் போயிருக்குது. அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னது. இதையெல்லாம் மீறி நேற்று பெங்களூரே வந்து ரணகலம் ஆகிருக்குது வந்து. அதை விழா குளத்தை தாண்டி ரணகலம் என்னென்ன பார்க்குற இடம்லாம் பட்டாசு வெடிக்கிறது, போகிற இடம்லாம் வந்து ஆர்சிபின்னு கத்துறது, ஒரே கோலாகாலம் வந்து. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ தக்லை படத்துக்கு வந்து கன்னடத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், கன்னடா தான் எங்கள் மொழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட், ஓகே. நேற்று பெங்களூரில் அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்க்கும்போது மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மற்ற மொழி பேசக்கூடியவர்கள்லாம் வந்து இறங்கி வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சென்னையிலாம் நிறைய பேர் பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாடினாங்க. நாங்கள் விளையாட்டாக பார்க்குறோம், அரசியலாக பார்க்குறோம், மொழியாக பார்க்குறோம், எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்துடக்கூடாது அப்படின்னு தான் இதில் இருக்கிற ஒரு விஷயம். இது நேற்றே கூட சில ரசிகர்கள்லாம் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸுடைய போஸ்டர் மேலாம் வந்து சாணி அடித்ததாக ஒரு தகவல்லாம் இருக்குது. இதுதான் வேணான்றது என்ன ஆகிப்போச்சு வந்து. திரும்பவும் என்னன்னா இதை வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவே வந்து பாராட்டுது. எங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் பிரமாதமான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நான் வந்து இது எனக்கு ஃபைனல் வரைக்கும் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம். அதே சமயத்தில் ஆர்சிபியும் ஒரு சிறந்த டீம், விராட் கோலியும் வந்து ஒரு பிரமாதமான ஒரு பிளேயர். இந்த முறை விட்டுட்டோம், அடுத்த முறை நாங்கள் வந்து ஜெயிக்க போகிறோம், அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள்னு சொன்ன இடத்துல இருக்கிற இதுதாங்க ஜென்டில்மேன் கேம் வந்து கிரிக்கெட். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ கனவு அப்படின்றதுல அந்த கனவை ஒட்டுமொத்த டீம் வந்து கொண்டாடி இருக்காங்க. பெங்களூரில் அந்த கப்பை வச்சுக்கிட்டு ஊர்வலமாக போக போகிறாங்க அப்படின்னு. இருக்கிற டீம் எல்லாம் கப்பு வாங்கிடுச்சு யாருக்குரிய. நாங்கள் இவ்வளோ காலம் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கப்பு அடிக்க முடியல, இதை வந்து ட்ரோல் பண்ணி எங்களை வந்து காயப்படுத்தினாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான், அந்த கோபம் தான், அந்த ஒரு மகிழ்ச்சி தான் இன்னைக்கு வந்து அந்த பெங்களூர் டீமை பெங்களூரே கொண்டாடுற அளவுக்கு, கர்நாடகாவே போற்றி புகழற அளவுக்கு அப்படி மாற்றிருக்குன்னா அதுக்கு ஒன்லி ஒன் விராட் கோலி. அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா விராட் கோலியை இடையில் நிறைய டீம் பெரிய ரேட் கொடுத்துலாம் வந்து விலையெல்லாம் பேசி இங்கே வந்துருங்க ராஜா அப்படின்லாங்க வந்து முடியவே முடியாது வந்து. நான் நம்பி ஒரு டீமுக்குள்ளே வந்துட்டேன், நான் தான் அந்த டீமோட கேப்டன்ஷிப், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எவ்வளோ தொகை கொடுத்தாலும் எனக்கு வேணாம், தொகை ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த அணிக்கு நான் வந்து ஒரு கப்பு அடித்து கொடுக்காம நான் போக போகிறதில்ல அப்படிலாம் சொல்லியிருந்தார். இடையில கூட அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் சாமியார், ஒரு பிரபலமான அவர் பேர் எனக்கு தெரியல வந்து, அவர்கிட்ட ஒய்ஃபோடு போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குவார். அவர் ஹிந்தியில் சொல்லுவார் வந்து, ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலில் இருக்கிறீங்க கோலி நீங்கள் அப்படின்வார். அப்படி சிரிச்சுக்கிட்டு இது பண்ணுவார் வந்து, அது வேணாம் வந்து, ஃப்ரீயாக இருங்க, எதையுமே எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்ப்பு ஒன்றும் தேவையில்லை, ஃப்ரீயாக இருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைக்கும் அப்படின்னு அவருடைய ஆசீர்வாதமாக கூட இது இருந்திருக்கலாம் மேபி வந்து. ஏன்னா அவர் நிறைய ஆன்மீகத்தில் தொடர்புள்ள ஒரு நபர் வந்து விராட் கோலி. குறிப்பாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் விராட் கோலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெங்களூர் கேப்டன் பட்டிதர் அவரை நிறைய சொல்லி ஆகணும் வந்து. ஏன்னா நான் கேப்டனாக இருந்தாலும் தன்னை விட அனுபவசாலி, தன்னை விட வந்து ஒரு திறமைசாலி விராட் கோலிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அங்கே கேப்டன் லெவலுக்கு அவர் வந்து நிறுத்தின ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு டீமுடைய வெற்றி தான் இதெல்லாம் காரணம் வந்து. சினிமா கூட சொல்லுவாங்க வந்து, ஒரு டீம் தான் இது வந்து, தனி மனிதன் டைரக்டர் பேர் வாங்கலாம், அப்புறம் வந்து அவர் ஒரு படம் ஃபெயிலியர் ஆனால் அவருக்கு வந்து அவரை வந்து தூக்கி போட்டு அடிக்கலாம், ஆனால் ஒரு வெற்றிக்கு அந்த டீம் தான் காரணம்னு. அதே போல் ஆர்சிபியுடைய வெற்றிக்கு வந்து அந்த டீம் தான் காரணம். இதை ஒரு மறக்க முடியாத நாளாக ஜூன் 3 வந்து கர்நாடக மக்களுக்கு ஒரு பெரிய இதுவை கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கே கவர்மெண்ட் அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், பொது விடுமுறை வந்து ஜூன் 3ஆம் தேதி அப்படின்ற அளவுக்கு. என்னதான் தெரியல வந்து, ஒரு உள்ளூர் மேட்சுக்கு இப்படியாப்பட்ட ஒரு கொண்டாட்டம், இப்படியாப்பட்ட வெறி அப்படின்னு. இந்த வெறியை ஒட்டுமொத்த இந்தியர்களும் வரப்போகிற உலகக்கோப்பையில் காட்டி உலகக்கோப்பையும் இந்தியா அடிக்க வேண்டும் என்பதில் ஒற்றுமையோடு செயல்படுக. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.